நன்றி 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 பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் பிராங்க்லின் சொன்னது போல நாம இந்த கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்நிலை கூட்டத்துல 24 hours a day, 24 மணிக்கூறுகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை எடுத்து வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் வாசிக்க இருக்கிற பக்கம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, முதல் மாதத்தின் நிறைவு நாள் இன்னைக்கு ஜனவரி 31. முதல்ல அந்த சிந்தனையை வாசிச்சு அதுக்கப்புறமா அதற்கான விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனையை வாசிக்குமாறு நண்பர் பிராங்க்லின் அவர்களை நான் அன்போட பணியோட கேட்டுக்கொள்றேன். ஜனவரி 31. 24 மணித்துளிகள் ஒரு நாள். நாள் சிந்தனை ஜனவரி மாதம் 31. தோழமையில் இன்றைய சிந்தனை. குடிநோய் இறையொருட் பேராற்றலிடம் இருந்து நம்மை வெட்டி பிரித்து விடுகிறது. நமது வளர்ப்பு எவ்வளவு கெட்டியாக இருப்பினும் சரி, நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் சரி, நாம் இறைவனை உறுதியாக நம்புவதாக கூறிக்கொண்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் குடிநோய் நமக்கும் இறையொருட் பேராற்றலுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை கட்டி எழுப்பி விடுகிறது. இறையொருட் பேராற்றல் விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்ற உண்மையை நாம் நன்கறிவோம். இதன் விளைவாக நாம் பயங்கரமானது குற்ற உணர்வை நம்மில் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நாம் நமது சக மனிதர்களுடனும் இறையொருட் பேராற்றலுடனும் நாம் உருவாக்கி வைத்திருந்த சிதைந்த உறவினை சீர் செய்ய ஆரம்பிக்கிறோம். குடிப்பதை விட்டு விடுவதால் நமது குற்ற உணர்வையும் தனிமை உணர்வையும் விட்டுவிட்டு மன தெளிவுடன் வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த மன தெளிவுடனான வாழ்க்கை ஆனந்தமயமானது. என் சக மனிதர்களுடனும் இறையொருட் பேராற்றலுடனும் தோழமை உணர்வை இன்று நான் கொண்டுள்ளேனா? இன்றைக்கான தியானம். நான் செய்த தியாகங்களும் அனுபவித்த வேதனைகளும் மதிப்புமிக்கவை என்று உறுதியாக நம்புகிறேன். நான் வலியை அனுபவிக்கையில் நான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்றே பொருள்படும். எவ்வளவு ஆழமான வழியை உணர்ந்தாலும் நான் இறையொருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்புகிறேனா? எவ்வளவு தோல்விகளை என் மனதில் உணர்ந்தாலும் உமது சித்தம் நிறைவேறுக என்று கூறுகிறேனா? அப்படி சொல்ல முடியுமானால் எனது நம்பிக்கை யதார்த்தமானதும் உண்மையானதுமாக இருக்கும். அது நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரம் ஆகிய எல்லா நேரங்களிலும் செயலாற்றும் தன்மையுடையதாக இருக்கும். எல்லையுடைய எனது மனித மனதனுள் இறையொருட் பேராற்றலின் தெய்வீக சித்தம் நான் புரிந்து கொள்ள முடியாத வகையில் செயலாற்றுகிறது. இருப்பினும் நான் அதனை உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கான பிரார்த்தனை. என் துன்பங்களை என் முன்னேற்ற பாதையின் ஒரு அங்கமாக காண வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். எனது ஆன்மீக வளர்ச்சியில் எனது வழிகளையும் தோல்விகளையும் இறையொருட் பேராற்றலின் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அருளுமாறு ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி. நன்றி 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 பிராங்க்லின். நண்பர்கள் அனைவரும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் எல்லாம் வல்ல இறைவனோட அருளால் ஏற்பட்டாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பிடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஜனவரி 31. அடிக்ஷன், செயல் அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பாக்குறேன். என்னுடைய குருஜி கிட்ட நான் பேசிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அவர் எனக்கு கொடுத்த தெளிவான விளக்கம். செயல் அடிமைத்தனம்னா என்னன்னு கேட்டா, நான் எனக்கு பிடிச்சத செய்வேன், பிடிக்காத செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். நான் எனக்கு பிடிச்சத செய்வேன், பிடிக்காத செய்ய மாட்டேன். இதுதான் செயல் அடிமைத்தனம், அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எது சரியானதோ எது நல்லதோ அது எனக்கு பிடிக்கலன்னாலும் நான் செய்யணும். எது தவறானதோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது செய்யக்கூடாது. இது சுதந்திரம். அடிமைத்தனத்துக்கும் சுதந்திரத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை இப்படித்தான் என்னுடைய குருஜி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப
எனக்கு பிடிச்சதை செய்வேன், எனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னுடைய மனதின் ஆசைகள்ல, என் மனசுல இருக்கக்கூடிய இச்சைகளை நான் பின்பற்றி செயல்பட்டு இருக்கிற வரையிலும் கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல், இறையர் பேராட்சிய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நான் தெரிஞ்சு கொள்ள கூட முடியாது அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு பிடிச்சதை செய்வேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன மனம் போன போக்குல நான் போயிட்டு இருக்கிற வரைக்கும், சித்தம் போக்கு செவம் போக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற வரையிலையும் என் வாழ்க்கை பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணும். எதையும் அளந்து பார்க்க எனக்கு ஒரு அளவு போல கிடையாது. எது சரி எது தப்பு அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த அளவுகோல் படியே நான் வாழ்ந்துட்டு வரைக்கும் கடவுளுடைய இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல், குட் ஆர்டர்லி டைரக்ஷன் ஆஃப் காட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நாட் அட் ஆல் பாசிபிள். நான் ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நல்லா படிச்சேன், நல்ல வேலையை பாக்குறேன், சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளைய பத்திட்டேன், எல்லாம் சரியாத்தானே இருக்கு, எல்லாம் சரியாத்தானே இருக்கு. ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், என் மனைவியும் படிச்சிருக்காங்க, பிள்ளைய பத்திட்டாச்சு, எல்லாம் சரியாத்தானே இருக்கு. அப்ப என் மனசுல இருந்த அந்த இறை மறுப்பு அப்படிங்கிற நம்பிக்கையில அதுலயே ரொம்ப நாள் நான் வந்து உறுதியாத்தான் இருந்தேன். ரொம்ப நாள் உறுதியாத்தான் இருந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கை அந்த ஸ்லோ பாய்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்குது, அடிமட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அது வரைக்கும் நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. ஆனா ஒரு திருப்தியான, ஒரு நிறைவான, ஒரு ஆனந்தமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியல. எப்பவும் எனக்குள்ளார ஒரு வகையான டென்ஷன், ஒரு மன அழுத்தம் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தெளிவா தெரிய ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல குடிக்கிறது நிறுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஐ வாஸ் கோயிங் டவுன் ஹில் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அப் ஹில். வாழ்க்கையில முன்னேற்றத்துல போறதுக்கு பதிலாக பின்னடைவுகளையே சந்திச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில உயர எழும்பி செல்வதற்கு பதிலாக அடிமட்டத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய அடிமட்டத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படித்தான் போயிட்டே இருக்கிறேன். என்னுடைய ரெக்கார்டை நானே பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். புது அடிமட்டம். ஆனா நான் என்ன நினைப்பேன், என் பக்கத்துல ஒரு சக மனிதர் ஒருத்தருடைய அடிமட்டத்தை ஓரளவு நான் ஒன்னும் போலையே, அவரளவு நான் போலையே அப்படின்னு என் மனசுக்குள்ளார எனக்கு எல்லாரையும் ஒரு ஆறுதலை நானே சொல்லிப்பேன். அவரளவு நான் ஏஎஃப் மீட்டிங்ல வந்து ஆரம்ப காலகட்டத்துல என்னன்னா ஒப்பிட்டு பாக்குறது என்னுடைய வேலையா இருந்துச்சு. அவரளவுக்கு நான் போல அப்படின்றப்ப ஒரு அழகான ஸ்லோகன் ஒண்ணு சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நீ ஒரு அடிமட்டத்தை பார்க்கல, உன்னுடைய சக மனிதன் அந்த அடிமட்டத்தை பார்த்திருக்கான், நான் இன்னும் பார்க்கலையே நினைச்சிட்டே இருந்து மீண்டும் குடிக்க போனா நீ அந்த அடிமட்டத்தை பாக்குறது ரொம்ப நாள்ல ஆகாது, கூடிய சீக்கிரம் நீ அந்த அடிமட்டத்தை தொடுவ அப்படின்ற கருத்தை எனக்கு சொன்னாங்க. எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல என்னடா இது இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. ஆனா நீ சப்போஸ் உன்னுடைய சக மனிதன் பார்த்துருக்கிற ஒரு அடிமட்டத்தை உன் வாழ்க்கையில நீ பார்க்கல, அதாவது அது சொன்ன மாதிரி என்னுடைய வேலை போகல, என்னுடைய மனைவி என்னை விட்டு போகல, டைவர்ஸ் ஆகல, எனக்கு இன்னும் அவரை மாதிரி அப்படின்னு நீ பாத்துட்டு இருந்த, உன்னுடைய 5 லட்ச ரூபா கடன் 50 லட்ச ரூபா கடன் ஆகுறது நீ தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா உன் வேலை போக வாய்ப்பு இருக்கு. நீ தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா உன்னுடைய மனைவி டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கோ அப்படின்ற கருத்தை சொன்னாங்க. எஸ், இந்த கோணத்துல நீ சிந்திச்சு பாரு. யூ நோ தட் யூ ஆர் நாட் லிவிங் த வே காட் வாண்ட்ஸ் யூ டு லிவ். சர்டனா தெரியுது, நிச்சயமா தெரியுது. ஐ நோ தட் ஐ எம் நாட் லிவிங் த வே காட் வாண்ட்ஸ் மீ டு லிவ். கண்டிப்பா தெரியும். நான் வந்து இறைவன் எந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு விரும்புறாரோ
அந்த வாழ்க்கையை நான் வாழல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் கூட நல்லா இல்ல, நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அது நடக்கல அப்படின்னு என்ன நானே சமாதானம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் புது புது அடிமட்டத்தை பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறேன். இறையர் பேராற்றில் என் மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தும் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பின்பற்றி நான் வாழவில்லை. எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்யல, தப்புன்னு தோன்றதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். என் மனசாட்சி தப்புன்னு சொல்றதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். என் மனசாட்சி சரின்னு சொல்றதை நான் செய்யாம இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது. I know that I am not living the way God wants me to live. God in a good orderly direction. And the good orderly direction is shown to me by my conscience. என்னுடைய கான்சியன்ஸ் என்னைய வழிகாட்டுற பாதையில நான் வாழவே இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது. நான் என்னுடைய மனம் என்ன சொல்லுதோ, என்னுடைய அறிவு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வேன். என் மனதை மனசாட்சிக்கு பணிய வைத்து பணிவோட நான் செயல்படவில்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது, ரொம்ப கிளியரா தெரியுது. என் மனதை என்னுடைய மனசாட்சிக்கு பணிய வச்சு நான் செயல்படவில்லை, மனம் போன போக்குலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. இது யாராச்சும் என்கிட்ட சொன்னா உடனே அவன் மேல கோபம் தான் எனக்கு வருது, கோபம் தான் வருது, எரிச்சல் தான் வருது. என்னுடைய தவறுகள், நான் தவறான பாதையில போறேன் அப்படின்றத சுட்டி காட்டினாலே போதும், எனக்கு உடனே கோபம் எரிச்சல் வரும். இப்படி சொல்றவங்க அருகாமையிலேயே நான் இருக்க மாட்டேன். அழகான ஒரு குரல் சொல்றாரு, இடிப்பாறு இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலும் நீ செய்யறது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் பக்கத்துல இல்லைன்னா அவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு எவ்வளவு பெரிய படைபலம் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு சொத்து ஆஸ்தி இருந்தாலும் சரிதான், அவன் வீணா கிட்டு போயிடுவான் அப்படின்னு. சோ எனக்கு நான் போற பாதை தப்புன்னு எடுத்து சொல்ல யாரும் இல்ல, சொன்னாலும் கேட்க மாட்டேன். நானும் என்னுடைய மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ மாட்டேன். இந்த பூமியில சுகத்தை அனுபவித்து சுகமா வாழ மட்டும்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையில சுகமா தானே வாழணும், கஷ்டப்பட்டு ஏன் வாழணும், சுகமா வாழ்றதுக்கு நான் படைக்கப்பட்டிருக்கேன். ஆனா நான் இந்த பூமியில் சுகத்தை அனுபவித்து சுகமாக வாழ படைக்கப்படவில்லை என்ற செய்தி எனக்கு மிக கெட்ட செய்தியா தோணுது. பேட் நியூஸ். ஆனாலும் சுகம் அனுபவிப்பதை விட மேலான பரவசமூட்டும் செயல்கள் செய்வது, என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்வது, ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் நல்ல வாழணும். உனக்கு வெறுமன்ன சுகமா இருந்து நோய்களை வர வச்சு கொள்றதா, இல்ல ஆக்டிவா இருந்து உடலை ஆரோக்கியமா, உடலை மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுதான். சோ பேட் நியூஸ் குட் நியூஸ் ஒண்ணு இருக்கு. நான் வெறுமன சுகமா பேசிவா இருந்து நோய்களை வரவழைச்சு சோம்பேறியா வாழ்றதுக்காக படைக்கப்படல அப்படின்றது எனக்கு பேட் நியூஸா தான் தெரியுது. ஆனா when I am active in service to my fellow men, என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்து வாழ்வதற்கு பார்க்கப்பட்டிருக்கிறேன். அந்த பணி செய்வது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு செயல்படுறப்ப பரவசமூட்ட நிலையில என்னால வாழ முடியும் அப்படின்றது எனக்கு குட் நியூஸா பேட் நியூஸா? சக மனிதர்களுக்கு பணி செய்து அப்பணி செய்வதில் ஆனந்தம் அடைவது மிகப்பெரிய குட் நியூஸ். அதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. பணி ஏற்று வாழ்வதில் சுகம் கிடைக்கும், ஆனா பணி செய்து வாழ்வதில் ஆனந்தம் கிடைக்கும். உனக்கு எது வேணும்? பணி ஏற்று வாழ்வதிலா, பணி ஏற்று சுகமா உட்கார்ந்தா வெறுமன ஜட்டில யாராவது துவைச்சு போடுவாங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். பணி ஏற்று வாழ்வது, எல்லாரும் எனக்கு பணி செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சு வாழ்வது சுகமான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்க முடியாது. என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்து அப்பணி செய்வதில் ஆனந்தம் அடைவது
அப்படி ஆனந்தமாக வாழ்வதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற கருத்து எனக்கு குட் நியூஸ் பேட் நியூஸா நான் தான் முடிவு பண்ணிக்கிறேன். சக மனிதர்கள் எனக்கு பணி செய்வது சுகத்தை கொடுக்கும், சந்தேகமே கிடையாது. காஃபி அப்படின்னு காஃபி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சுகமா தான் இருக்கும். ஆனா என்னுடைய சக மனிதர்களுக்கு நான் பணி செய்வது ஆனந்த, நிம்மதிய, நிறைவ, உள்ள சமநிலைய, மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அனுபவத்துக்கு அப்புறம் தான் புரியுது. ரொம்ப அனுபவத்துக்கு அப்புறம் தான் புரியுது. நான் என் சக மனிதர்களின் பணியை ஏற்று வாழ படைக்கப்படவில்லை, பணி செய்து கிடந்து வாழ்வதற்காக இறையர் பேராற்றலால் நான் படைக்கப்பட்டுள்ளேன். இந்த கருத்து இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணி செய்து வாழ்வதுதான் சரியான வழி. பணியை பெற்று வாழ்வது அது சுகமான வழியா இருந்தால் அது தவறான வழி. ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது இறைவனின் படுத்த நோக்கத்தின்படி வாழ்வதால கிடைக்கக்கூடிய விளைவு. இட்ஸ் பை ப்ராடக்ட். பிறருக்கு பணி செய்வது வாழ்வதால கிடைக்கிறது தான் ஆனந்தம். பணி பெற்று வாழ்வது சுகம், சுகமா இருக்கு. அப்போ பணி பெற்று வாழ்வது சுகமா இருக்கிறது. அடுத்தவங்க எனக்கு ஏதாச்சும் செயல் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அதனால கிடைக்கிற பை ப்ராடக்ட் ஆனந்தம், நிம்மதி, நிறைவு, சந்தோஷம். இதெல்லாம் நான் பணி செய்து வாழ்வதால் எனக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட். எது வேணும்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோ. நீ எந்த வழியில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. நான் இறைவன் படைத்த நோக்கத்தின்படி வாழ்கின்றேனா வாழலையா? இதுதான் இன்னைக்கு கேட்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் இறைவன் என்னை படைத்த நோக்கத்தின்படி வாழ்கின்றேனா அல்லது வாழவில்லையா அப்படின்றத எனக்கு உணர்த்தக்கூடிய கீழ்கண்ட ஒரு 6 விஷயங்களை பெரியவங்க சொல்றாங்க. அதாவது நான் இறைவன் படைத்த நோக்கத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு வர ஒரு நிறைவு இருக்கும். இல்லாட்டி போனா ஒண்ணு சம்திங் இஸ் மிஸ்டேக், ஏதாச்சும் ஒண்ணு குறைவு போட்டுக்கிட்ட ஒண்ணு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு குறைப்பட்டு தான் தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனா அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று குறைவுபடுவது போலவே வாழ்க்கை தோணுது. நிறைவை உணர முடியாத ஒரு மனநிலை. இந்த மனநிலை எதுக்குன்னா நான் இறைவன் படைத்த நோக்கத்தின்படி வாழாததால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனநிலை. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அந்த மனநிலை தான் தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு இல்லை அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்கும். என்னுடைய குருஜி ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, இறைவன் நிறைவானவர். ஸோ நிறைவை உணர்வதே இறைவனை உணர்வதற்கான ஒரே வழி. இறைவன் நிறைவானவர், நிறைவை உணர்வதுதான் இறைவனை உணர்வதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் இறைவன் என்னை என்ன நோக்கத்துக்காக படிச்சாரோ அந்த நோக்கத்தின்படி வாழாத போது I'll be feeling something is missing, something is missing, something is missing அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, what feels like a burden. What feels like a burden. யாராச்சும் என்கிட்ட ஒரு வேலையை வச்சுக்கிட்டாங்கன்னா, ஐயோ எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்களே, அது எனக்கு ஒரு பாரமாக தோணுது. When you do what you love, you never work a day in your life அப்படின்னு ஒரு அழகான மேற்கோள் சொல்லுவாங்க. When you do what you love, you never work a day in your life. ஒரு அழகான கோள். நான் எந்த ஒரு செயலையும் அன்போட, அல்லாதியான விருப்பத்தோட செய்தால் நான் வேலை செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது. வேலை எடுத்து இருக்கு, இது எனக்கு ஒர்க் மாதிரி ஒரு பேர்டன் மாதிரி எனக்கு தோணவே இல்லை. செய்யும் செயல் அனைத்தையும் அன்போட, விருப்பத்தோட செய்யறதுக்காக தான் ஆண்டவரை படைச்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவன் படிச்சபடி வாழலைன்னா என்னன்னா, சின்ன வேலையை சொன்னாங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய பேர்டன் மாதிரி இருக்கும்.
உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா வாஷிங் மிஷினை போட்டுருக்கு, அந்த துணியை எடுத்து காய போட்டுருங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை அன்றைக்குள்ளார ஐயோ என்கிட்ட போய் இந்த வேலையை சொல்றான் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் வரும். ஆனா அதே செயலை நானே விருப்பத்தோடு செஞ்சேன்னு வைங்களேன், அது எனக்கு ஒரு பேர்டனா தெரியாது. So, when I do something with love, I never work a day in my life. அப்ப வேலை செய்யற பாரம் எனக்கு இருக்காது. இரண்டாவது இறைவன் பணிச்ச மூன்றாவது அறிகுறி, I am always confused. I am always confused. இறைவன் பேராட்டின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பின்பற்றி வாழாத போது வாழ்க்கையில் குழப்பம் தான் மிஞ்சிடும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, குடிக்கலாமா, குடிக்க வேண்டாமா, அதை வாங்கலாமா, வேண்டாமா, என்ன போலாமா, வேண்டாமா, மீட்டிங் போலாமா, வேண்டாமா, எதுல எப்பவும் ஒரு சந்தேகம். நான் சரியாக செயல்படுகின்றேன்னா அப்படின்ற சந்தேகத்தோட எப்பவுமே செயல்பட்டு இருக்கேன். ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட், ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ எதோடைய அறிகுறி, நான் இறைவன் என்னை எந்த நோக்கத்துக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தின்படி வாழாம இருக்கிறப்ப எப்பவுமே எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ஐயம் நிறைந்த மனம், ஐயம் நிறைந்த மனம், அந்த சந்தேகம் நிறைந்த மனசுல அமைதிக்கு எதுவுமே கிடையாது. நான்காவது அறிகுறி, you ask everyone else to validate you. சதா சர்வ காலமும் யாராச்சும் என்னைய பக்கத்துல உட்கார்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கணும், புகழ்ந்து கொண்டே இருக்கணும். யாராச்சும் ஒரு பெரிய கூட்டமா யாராச்சும் ஒண்ணு உட்கார்ந்து ஐயா நீங்க செய்யற செயல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சதா சர்வகாலம் என் செயல்களை பிறர் அங்கீகரிக்க வேண்டும், என்ன போற்றணும், புகழணும் அப்படின்ற எதிர்நோக்கு என் மனசுல இருந்து கொண்டே இருப்பது நான் இறையர் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழி பின்பற்றவில்லை அறிகுறி. I ask everyone to validate me. என்ன அங்கீகரிக்கணும், நீங்க செய்யறது சரியான செயலு, நீங்க ஐயா, நீங்க கொய்யா, நீங்க அவரு, நீங்க இவரு பெரிய ஆளு அப்படின்னு என்னை யாரான்னு சொல்லிட்டே இருக்கணும். நீ சொல்லிட்டே இருக்கணும்னு மனசுக்குள்ள எதிர்பார்த்தனாலே சரிதான், நான் கடவுள் சொன்ன வழியில வாழலாம அதுக்கு நேர் எதிர்த்து செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கான கிளியர் இண்டிகேஷன், கிளியர் இண்டிகேஷன். அஞ்சாவது அறிகுறி, ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். எப்பவுமே ஒரு விரக்தி, போய என்னைய வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு எப்பவுமே அலட்சியமா ஃப்ரஸ்ட்ரேட்டடாவே இருந்துட்டு இருக்கிற ஒரு மனநிலை, எப்போதும் விரக்தி அடைந்த மனநிலையில வாழ்வது. இறையர் பேராட்டி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்தா சுகம் அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க முடியாது, எப்போதுமே அவனுக்காட்டி வேலை செஞ்சுட்டே இருக்கணும், எல்லா பேரும் என்ன மிதியடி மாதிரி மேல ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான், எல்லா வயலுக்கும் தொண்டூலி வந்து இருக்காரு, நான் பழக்கப்பட்டேன். எப்பவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், அந்த மைண்ட்லயே நான் இருக்கிறது. இந்த frustrated frame of mind இருந்தா it's a clear indication that I am not following the footsteps of the good orderly direction of God. அடுத்தது ஆறாவதான ஃபைனல் அறிகுறி, இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நான் பின்பற்றி வாழாமல் அதற்கு நேர் எதிர்மாறான திசையில் போயிருக்கேன் அப்படின்றதுக்கான இன்னொரு அறிகுறி, I invest on things that give no return. எனக்கு எந்த வகையான பலன் அளிக்காத விஷயங்கள்லயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன். மார்க்கெட்ல பணம் போடுறவங்க இருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு நல்லா தெரியும், நிச்சயமாக நான் தோத்து போய் வெளியே வர போறேன்னு தெரியும், ஆனாலும் அதுல போட்டு 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 இழக்கிறது. கேரளா லாட்டரியில ஒரு பைசா கிடைக்காது நல்லா தெரியும், அதனால அதுக்காட்டி மாசம் மாசம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அதுல கொண்டே போட்டுட்டே இருக்கிறது. ரம்மி விளையாடுறதுனால ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தெரியும், ட்ரீம் விளையாடுனா ஒண்ணுமே கிடைக்காதுன்ற நல்லா தெரியும், எவனோ ஒருத்தன் சம்பாதிக்க போறான்னு தெரியும், அதுல கொண்டு போய் என்னுடைய பணத்தை போட்டுட்டு இருக்கிறது. நான் செய்யும் செயல்கள் அனைத்தையும் நான் சுகம் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே முதலீடு செய்தா
அது நோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்னு இன்னைக்கு இங்க சொல்றாங்க. எனக்கு ஒரு பலம் கிடைக்காது அப்படின்னு 100% தெளிவாக தெரிஞ்சும் அங்கேயே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். நான் என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்யறதுல என்னுடைய நேரத்தையும் என்னுடைய சக்தியையும் என்னுடைய பொருளையும் முதலீடு செய்யும் போது ஆனந்தமும் அமைதியும் அபரிமிதமாக ஊற்றெடுக்குது. ஆனா புறம் பேசுறதுல, ஓடி ஒளிஞ்சுக்கிறதுல, கெட்ட வார்த்தை பேசுறதுல, வன்முறை செயல்கள்ல ஈடுபடுறதுல, ராத்திரி உட்கார்ந்து எப்பவுமே செல்போன் உட்கார்ந்து நோண்டிட்டே இருக்கிறதுல என்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் பொருளையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா நோ ரிட்டர்ன், நோ ரிட்டர்ன், எதுவுமே கிடைக்காது. ஆனா அந்த கொஞ்ச நேரம் சுகம் கிடைக்குது. அந்த சுகத்துக்கு அண்டியே என்னுடைய நேரம், காலம், ஆற்றல், பொழுது எல்லாத்தையும் விரயம் செய்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுள் காட்டின நல்ல வழியில நான் வாழ்ந்துட்டு இருக்கலன்னு அர்த்தம். இவ்வளவு கிளியர் இண்டிகேஷன், நான் 6 இண்டிகேஷன் சொல்லிட்டாங்க. சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எப்பவுமே எதையோ தொலைச்சிட்டு இருக்கிற ஒரு மனநிலை. ஒர்க் ஃபீல்ஸ் லைக் அ பர்டன். யாராச்சும் என்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், சின்ன வேலை சொல்லிட்டாங்கன்னா போதும், அது ஒரு பெரிய பேர்டனா எனக்கு தோன்றது. ஐ எம் ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட். எப்பவுமே குழப்பமான மனநிலையில இருக்கிறது. எப்பவுமே யாருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறது. எப்பவுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு லாங் ஃபேஸ்டா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்துட்டே இருக்கிறது. ஐ இன்வெஸ்ட் ஆன் திங்ஸ் தட் கிவ் நோ ரிட்டர்ன். என்னுடைய நேரத்தை எதுல நான் செலவிடுறேன், என்னுடைய ஆற்றல சக்தி எதுல நான் செலவிடுறேன். அதாவது என்னுடைய பேத்திக்கிட்ட ஒரு தடவை நான் சொன்னேன். அவ சொன்னா, தாத்தா என்ன தாத்தா, எதுக்கு தாத்தா 3 மணி நேரம் இருட்டு அறைக்குள்ளார போய் உட்கார்ந்துக்கிறாங்க, அது போர் அடிக்கலையா? சினிமா பாக்குற சொல்ற, அவளை சினிமா பார்க்க கூட்டிட்டு போயிட்டா போதும், உடனே வா தாத்தா வெளியே போலாம் வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுவா. இருட்டு அறைக்குள்ளார யாருக்குமே பேசாம சும்மா உட்காந்துருக்காங்களே. நேரத்தை 3 மணி நேரம் நேரத்தை, எவ்வளவு முக்கியமான நேரத்தை கொண்டு இதுல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு என்ன சின்ன குழந்தை கேட்குது. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்தது. ஏன்னா நான் பல நேரங்கள் இப்ப கூட இருட்டறைக்குள்ளார போய் தனியா உட்கார்ந்துக்கிட்டு அதை ஐ இன்வெஸ்ட் ஆன் திங்ஸ் தட் கிவ் நோ ரிட்டர்ன். என்னுடைய நேரம், காலம் எல்லாத்தையும் எதுல செலவு பண்ணான்? புறம் பேசுறதுல, ஓடி ஒளியறதுல, பயத்துல ஓடி ஒளியறதுல, கோபத்துல கெட்ட வார்த்தை பேசுறது, கோபத்துல ஏதாச்சும் போட்டு உடைக்கிறது, ஏதாச்சும் போட்டு அடிக்கிறது, காம வெறி செயல்கள்ல, இதுல என்னுடைய நேரத்தை, என்னுடைய ஆற்றல, என்னுடைய இதை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா இறைவன் காட்டுற வழியில வாழல அப்படின்றதான அர்த்தம். சோ வேறு பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதன்படி வாழ்ந்தா மட்டும்தான் எனக்கு நல்ல பலன்கள் வாழ்க்கையில கிடைக்கும். நிறைவின்மை, மனபாரம், தொடர்ச்சியான குழப்பம், பிறகு அங்கீகரித்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறது, நிலையான விரக்தி, கால ஆற்றல் விரயம், இதெல்லாம் நான் வாழ வேண்டிய வழி கிடையாது. I know, perfectly know that I am not living the way God wants me to live. இறைவன் காட்டிய வழியில நான் வாழல அப்படின்றது நல்லா தெரியுது. As a result, I feel a terrible remorse. அப்போ இறைவன் காட்டிய வழியில வாழல அப்படின்னு சொன்னா விளைவு என்ன? ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சி, பயங்கரமான குற்ற உணர்ச்சி, regret and self blame, ஆழ்ந்த வருத்தம். ஐயோ போச்சு எவ்வளவு காலம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அன்னைக்கே வெறுத்து கொள்தல், செல்ஃப் கண்டம்னேஷன். இதனால உருவாக்கக்கூடியது பல வகையான உடல் மன நோய்கள், எமோஷனல் பேர்டன், மனபாரம், இதெல்லாம் இதனால வருது. நான் என்ன வழியில வாழணுமோ அந்த வழியில வாழாம அதுக்கு நேர் எதிர் திசையில வாழ்றதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரிமோர்ஸ். அதுவும் சாதாரண ரிமோர்ஸ் இல்ல, டெரிபிள் ரிமோர்ஸ். இப்போ how to manage, எப்படி இதை சரி பண்றது? உன்னுடைய குற்ற உணர்ச்சி எங்கிருந்து உருவாகுதுன்னு பாரு. இறைவன் காட்டிய வழியில நீ வாழாததால தானே குற்ற உணர்ச்சி உண்டாகுது.
அந்த குற்ற உணர்ச்சியின் மூலத்தை கண்டுபிடி, மூல காரணத்தை கண்டுபிடி, இனம் கண்டுபிடிச்சிட்டு குற்ற உணர்ச்சி உருவாகாதவாறு செயல்பட பழகு. மேக் அமெண்ட்ஸ், செயல் திருத்தங்கள் கொண்டு வா. பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். உன்னை நீயே வெறுத்து சிகரெட் குடிக்கிறது, அது குடிக்கிறது, இது குடிக்கிறது, ஊர் சுற்றுறது, உன்னை நீயே அழிச்சு கொள்றது, அந்த விஷயத்தை விட்டுட்டு பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். எந்தெந்த விஷயங்களை என்னுடைய கட்டுப்பாடுகளாக கொண்டு வர முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்க முடியும், இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து குடிக்காம இருக்க முடியும், இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியும், இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க முடியும், ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். எதை முடியுமோ அதை செய்ய ஆரம்பி, எதை முடியுமோ அதை செய்ய ஆரம்பி. டீச் சப்போர்ட் அண்ட் ஸ்பான்சர்ஷிப். ஆதரவை தேடு. உன்னால முடியலையா, நல்ல நண்பர்களோட ஒரு தடவை போன் பண்ணி பேசு, நல்ல நம்மளோட கம்பெனிக்கு போ. அவனே போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. இதைத்தான் அடுத்த வரையில சொல்றாரு. When I came to AA, I began to get right with people and with God. இறைய ஃபெலோஷிப் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாக என் சக மனிதர்களோடையும் இறையர் பேராற்றலோடையும் ஒரு நல்ல உறவு முறையை நான் வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். A sober life is a happy life. ஆனா தெளிவோட, மன நிறைவோட, தெளிவா ஆனந்தமா வாழ்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்துல அந்த ஆரம்ப காலகட்டத்துல இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு நேர் எதிர் திசையில வாழ்ந்த வாழ்க்கை அது நல்லா இருந்துச்சுதா? யோசிச்சு பாரு. Do I have real fellowship with other people and God? யோசிச்சு பாரு. பரஸ்பர நம்பிக்கை அப்படின்ற அடித்தளத்துலதான் சக மனிதர்களோட நீ வந்து நல்ல நல்ல உறவு கொள்ள முடியும். சக மனிதர்கள் உன்னைய நம்பணும், நீ அவங்கள நம்பணும். அது மாதிரி கடவுள் ஒன்னைய நம்பணும், நீ கடவுளை நம்பணும். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நீ நம்பணும். அப்பதான் ஒரு தோழமையை உருவாக்கி கொள்ள முடியும். இல்லாட்டி பண்ண தோழமையை உருவாக்கி கொள்ளவே முடியாதுல்ல. Fellowship is a deep, authentic connection expressed through sharing. Fellowship is a deep, authentic connection expressed through sharing. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் கொடுத்தவற்றில் எல்லாம் தலை. தோழமை என்பது ஆழமான உண்மையான தொடர்பு. ஆழமான உண்மையான தொடர்பு. ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிற அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகிர்ந்து கொண்டா மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டு. எனக்குள்ளது எனக்கு, உனக்குள்ளது உனக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறதுல என்ன தோழமை இருக்கு? என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்றேன், உங்களுடைய அனுபவத்தை பகிரும்போது நான் கேட்கிறேன். அப்ப ஃபெலோஷிப் யாருக்குள்ளார வரும்? ரெண்டு பேருக்கும் ஒரே வகையான ஆன்மீக அடித்தளம் இருந்தா மட்டும்தான் வரும். ஒருத்தர் பாத்துக்கலாம்டா, என்ன பொருளாதார போச்சு, இனிமேல நல்லா வாழலாம். மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட், மியூச்சுவல் என்கரேஜ், ஆனஸ்டி, நேர்மை, ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி. என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நான் பொறுப்பு இல்லை, எனக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு இருந்தா சரிதான். டெஃபினட்டா ஃபெலோஷிப் இருக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. So, do I have a real fellowship with God and other people? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இதுதான் இன்னைக்கான சிந்தனை. சரி, இப்போ if I don't have real fellowship, இன்னைக்கு சிந்தனையில do I have real fellowship with God and people around me அப்படின்ற கேள்விக்கு நோன்ற பதில் வந்தா நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும்? அப்ப மெடிடேஷன் ஆழமாக சிந்திச்சு பாரு. அந்த நிலைமைக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு பதில பாரு. ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. It is a spiritual axiom that whenever you are disturbed, whatever maybe it's caused, there is something wrong with you. இது அந்த காலத்திலேயே கன்னியாகுமரனார் ஒரு வார்த்தையில் எழுதிட்டார். தீதும் நன்றும் வரவே வராது. எனக்கு வலி, வேதனை, துன்பம், பேர எதனால வருது? நான் இறையர் பேராட்டின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல்
காட்டக்கூடிய பாதையில இருந்து திசை மாறி வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு வலிக்குது. எனக்கு வலி அவன் கொடுத்தான், இவன் கொடுத்தான், அது குடிச்சுது, இது குடிச்சுது, இவன் இதனாலதான் வலிக்குது. நான் ரைட்டா தான் செஞ்சேன், ஆனா நான் ரைட்டு செஞ்சாலும் எனக்கு வலிக்குது இப்படின்றது முற்றிலுமாக புரியல. உனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா சரிதான், உனக்கு தீமையோ உனக்கு நன்மையோ உன்னுடைய மனுஷன் சென்று வரவே வராது. உனக்கு வயிற்று வலிக்குதுன்னா நேற்று ஏதோ தேவையில்லாத உணவை நீ சாப்பிட்டுக்க. நீ தப்பு செய்யாம உனக்கு வலிக்காது. இது ஒரு ஆன்மீக விதி, ஸ்பிரிச்சுவல் ஆக்சியம் அப்படின்னு சொல்லுது, ஆன்மீக விதி. அப்ப வலி, வேதனை, துன்பம், துயரத்துடைய மதிப்பு என்ன? வெரி ஹை இல்லையா? அது நான் தப்பான பாதையில போறேன் அப்படின்றத சுட்டி காட்டி என்னை சரியான பாதைக்கு உடனே திரும்பி வாடான்னு சொல்லுது. So now I understand the value of life. Now I understand the value of life. Value of pain. இந்த பெயினுடைய வேல்யூ என்னன்றது எனக்கு புரியுது. While experiencing pain, I am tested. While experiencing pain, I am tested. எவ்வளவு வலிகள்ல இருந்தாலும் சொல்லுதான், இறைவன் இந்த வலிகளின் மூலமாக என்னைய சரியான திசைக்கு கொண்டு வர்றதுக்காக என்னை டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சு கொண்டுட்டேன்னா, நான் அந்த வலிகளை தவிர்த்துட்டு நல்ல வழிக்கு திரும்பி வந்துடலாம். நல்ல வழிக்கு திரும்பி வந்துடலாம். சோ எல்லா வழிகளையும் இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல நான் இப்போ ட்ரஸ்ட் பண்றேன்னா, இல்ல இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் நடக்கிறதுனாலதான் எனக்கு இந்த வழி வந்துச்சு அப்படின்னு இன்னமும் மறுத்து கொண்டே இருக்கிறேன்னா, இந்த கேள்வியை நமக்கு கேக்குறாங்க. எனக்கு நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா, தோல்வி வர்றப்ப, தோல்வி உணர்வு எனக்குள்ள வர்றப்ப நான் எப்படி உணர்றேன்? இறைவனுடைய சித்தம் நிறைவேறுதுன்னு உணர்றேன்னா, இல்ல ஐயோ நான் தோத்து போயிட்டேன் மூஞ்சி தூங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, that will be done. Is it a prayer or is it a command? உன்னுடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்னு கையை கால புடிச்சிட்டு நான் வேண்டேன்னா, இல்ல உன்னுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பொதுவான நேரத்துல எனக்கு ஜெயிச்சிட்டேன்னா அது கடவுளுடைய சித்தம், தோத்துட்டேன்னா மறுபடியும் அது கடவுளுடைய சித்தம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. எப்ப எவ்வளவு தோத்து போய் நிக்கிறதா நான் உணர்ந்தாலும் சரிதான், அந்த தோல்வி சரியான செயல்கள் செய்யாததால எனக்கு ஏற்பட்ட விளைவு அப்படின்னு என்னால யோசிக்க முடியுதா? இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்படி நான் நடந்திருந்தா தோல்வி மனப்பான்மை எனக்குள்ள வந்திருக்காது அப்படின்றத என்னால புரிஞ்சு கொள்ள முடியுதா? The divine will is working in a way that is beyond my understanding. But I can still trust that God is directing me in a right path. இது எனக்கு வருதா அப்படின்னு கேள்வி நீங்க ரொம்ப ஆழமாக சிந்திக்க சொல்றாங்க. இறை சித்தம் எனது அறிவுக்கு அப்பாற்பட்ட வகையில் செயலாற்றுகின்றது ஆயினும் என்னால் அது நம்ப முடியும். சோ அந்த சிந்தனையை தொடர்ந்து, சிந்தனை என்ன? Do I have a fellowship with people, God, everybody? நான் கடவுளுடைய சித்தத்துக்கு பணிஞ்சு செயல்பட்டு நடக்கிறேன்னா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நான் நடக்கலைன்னா அதுக்கு காரணம் என்ன? நான் எனக்கு ஏற்படக்கூடிய வலி, வேதனை, துன்பம், துயரத்தை எல்லாத்தையுமே என்னுடைய தவறான செயல்களால விளைஞ்சதுன்னு நம்பாம யார் மேலேயோ பழி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஸோ என்னைய சரியான வகையில செயல்படுறதுக்கு திருத்துறதுக்காகத்தான் ஆண்டவன் எனக்கு வலியை கொடுக்குறாரு, வேதனையை கொடுக்குறாரு, பிரச்சனையை கொடுக்குறாரு, சிக்கலை கொடுக்குறாரு, துன்பத்தை கொடுக்குறாரு, துயரத்தை கொடுக்குறாரு, தோல்வியை கொடுக்குறாரு, எல்லாமே. இத புரிஞ்சு கொண்டுட்டேன்னா இப்ப அடுத்தது பிரேயர். I pray that I may take suffering in my stride. என்னுடைய முன்னேற்ற பாதையில ஒரு பாகமாக நான் பார்க்கணும். இப்ப துன்பம் வருதுன்னா இந்த துன்பம் ஏன் வந்துச்சுது? நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், அதனால இந்த துன்பம் வந்தது.
ஸோ இந்த துன்பம் வருது, துன்பத்தை எனக்கு உருவாக்குன செயலை இன்னொரு தடவை நான் செய்ய மாட்டேன். இல்ல எனக்கு துன்பத்தை இன்னொருத்தன் உருவாக்குனா அப்படின்னு நினைச்சு எனக்கு திருப்பி கொள்ள உரிமை இருக்காது. நான் செஞ்சதே செஞ்சுட்டு இருப்பேன், விளைஞ்சதே விளைஞ்சிட்டு இருக்கோம். எதை விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்க போகுது. So I pray that I may take suffering in my stride. I pray that I may accept pain and defeat as part of God's plan for my spiritual growth. I pray that I may accept pain and defeat as part of God's plan for my spiritual growth. என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில வலி, வேதனை, துன்பம், துயரம், தோல்வி ஆகியன இறைஷ்டத்தின் பகுதிகளாக இருக்கின்றன. ஏன் எதுக்கு எனக்கு வலிக்குது, எதுக்கு தோல்வி மனப்பான்மை வருது? ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன், அதை மாத்திக்கோ, அதை மாத்திக்கோ. அதை மாத்திக்காம இருந்தேன்னா நீ கீழே நோக்கி போயிட்டே இருப்ப. அதை மாத்திக்கிட்டேன்னா மேல நோக்கி போயிட்டே இருக்க போற. சோ நீ யோசிச்சு பாரு, என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு லிவ் இன் ஃபெலோஷிப் வித் எவரிபடி அரௌண்ட் மீ அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எனக்கு தொண்டு ஊழியருக்காக படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மனநிலையோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தா எனக்கு பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும். யோசிச்சு பாரு, காரணம் என்னன்னு தியானத்துல கண்டுபிடி. அந்த காரணத்தை உங்க எடுத்து போடுறதுக்கான முயற்சிகளை செய்வதற்கு ஆண்டவனுடைய சக்தியை கேள் அப்படின்றாரு. ஸோ ஒரு சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய மனசுடைய ஆசைகளை, இச்சைகளை பின்பற்றி வாழ்றதுதான் எனக்கான பிரச்சனை. நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன், பிடிக்காத செய்ய மாட்டேன். என்னுடைய செயல் அடிமைத்தனம், அடிக்ஷன். எனக்கு பிடிச்சது தப்புன்னு தெரிஞ்சா செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காதது சரின்னு தெரிஞ்சா செய்வேன். குடிக்கிறது தப்பு, லஞ்சம் வாங்குறது தப்பு, நைட்டு உட்காந்து செல்போனை நோண்டிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். காலையில 4:30 மணிக்கு எழும்புறது, 1 மணி நேரம் தியானம் பண்றது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்காக என்னை தயார்படுத்தி கொள்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு தோணுது. ஆனாலும் கூட சரியான வேலை, செய்ய வேண்டிய வேலை, மனசாட்சி சரின்னு சொல்லுது, அந்த வேலையை செய்வேன். So அழகா சொல்றாரு, I know that I am deviating from the path God wants me to live. தெரியுது, அதை உணர்த்தக்கூடிய வழிகள் சொன்னாங்க. Something is missing, or feel like a burden. I am always confused. I ask validation of everybody. I always feel frustrated. எனக்கு எந்த ரிட்டர்னும் கொடுக்காத விஷயத்துல என்னுடைய நேரம், காலம் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன், கால விரயம் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன். இதையெல்லாம் மாத்திக்கோ, இதையெல்லாம் மாத்திக்கோ. சோ நீ இறைவன் காட்டிய வழியில போலன்னா உனக்கு மிஞ்சி போறது என்ன? ரிமோட்ஸ், ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி உனக்கு உண்டாகும். இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, you feel fellowship with God and people around you. Do I feel fellowship with God and people around me? இல்ல இல்ல. அப்ப எது என்னைய ஃபெலோஷிப் ஆட இருக்க விட மாட்டேங்குது? அது யோசிச்சு. ஏன்னா நான் என்னுடைய வலி, வேதனை, அதோடைய வேல்யூவே புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வலி, வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை, தோல்வி மனப்பான்மை இதெல்லாம் எதனால வருது? நான் இறைவன் காட்டிய வழியில இருந்து விலகி போறேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காக வருது. அப்படி உணர்த்துறதுக்காக வருது அப்படின்ற புரிதல் வந்துட்டு, I will understand the value of pain. In experiencing pain, I am tested. அப்ப அந்த நேரத்துல நான் தோல்வி அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல என்னைய செம்மைப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோனா, மனசார thy will be done அப்படின்னு சொல்லுவேன். மனசார thy will be done அப்படின்னு சொல்றேன். The divine will is working in a way that is beyond my human understanding. But I have to trust the good orderly direction of God. So அதுக்கு அடுத்து பிரேயர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய துன்பத்தை என்னுடைய முன்னேற்ற பாதையின் ஒரு பாகமாக பார்க்க பழக வேண்டும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில வலி, வேதனை, துன்பம், துயரம், தோல்வி ஆகியன இறை சித்தத்தின் ஒரு பகுதியாக பார்க்கணும். தோக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தோத்துட்டா காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ண படிச்சா வலி எதனால வந்தது அப்படின்ற காரணத்தை பார்த்து அந்த செயல் செய்யறதுல இருந்து விலகி இருந்து வலியை தவிர்த்துக்கோ. ஸோ
இப்படி வாழ்றதுக்கு பழகிக்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக இன்னைக்கு சிந்தனையில சொல்றாங்க. So, இன்றைக்கு ஜனவரி 31 இந்த சிந்தனைய வாசிச்சப்ப என் மனதை கடந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கிற ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணியோட வேண்டிக் கொள்றேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். போத் யூ ஃப்ரெண்ட்.